தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம். தமிழக முதலமைச்சர் விஜய் உருக்கமான பதிவு. இலங்கை தூதரகங்களுக்காக பொது இணையதளம் அறிமுகம். இறந்தவர்களால் நீதி கூறி பேச முடியாது, அவர்களுக்காக நாமே குரல் எழுப்ப வேண்டும். பிரிட்டன் எம்பி உமா குமாரன் வலியுறுத்தல். டித்வாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கான டிஜிட்டல் இழப்பீட்டு முகாமைத்துவ அமைப்பு அறிமுகம். தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்துள்ளார் அர்ஜுனா எம்பி. பசிலின் மெல்வானை வீடு பல்கலைக்கழகத்திற்கு உறுதியளித்துள்ள பிரதமர். பழிசாருடன் தள்ளுமுள்ளு இழுத்து செல்லப்பட்ட விமல். கொழும்பில் நேற்று பெரும் பதற்றம். பருவமழை ஆரம்பம், பலத்த மழைக்கு வாய்ப்பு. ஈரான் மீது நடத்தப்படவிருந்த தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தம். ட்ரம்ப் அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம் என தமிழக முதலமைச்சர் விஜய் பதிவிட்டுள்ளார். தனது எக்ஸ் கணக்கில் குறிப்பொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடல் கலந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் எனவும் அவர் தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தனது புதுப்பிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ இணையதளத்தையும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் பணியகங்களுக்காக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பொது இணையதளத்தையும் நேற்று அமைச்சின் பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற வைபவ நிகழ்வில் தொடங்கி வைத்தது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய சுற்றுலா அமைச்சர் ஹேரத், டிஜிட்டல் மாற்றம் என்பது புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல, அரசாங்க நிறுவனங்கள் மக்களுக்கு உயர் பயனுறுதிப்பாடு, அணுகல் திறன், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலுடன் சேவை செய்யும் முறைமையை மேம்படுத்துவதாகவும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த புதிய தளம் குடிமக்கள், வெளிநாடுகளில் உள்ள இலங்கை சமூகங்கள், வெளிநாட்டு பங்காளிகள், முதலீட்டாளர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் சர்வதேச சமூகம் ஆகியோருடன் இலங்கையின் டிஜிட்டல் சார் ஈடுபாட்டை வெளிப்படுத்தும் என அறிவுறுத்தியுள்ளார். பொது வலைத்தளத்தின் முதற்கட்டத்தின் ஒரு பகுதியாக புகரெஸ்டில் உள்ள இலங்கை தூதரகம், மாலேயில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம், புதுடில்லியில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம், பிரேசிலியாவில் உள்ள இலங்கை தூதரகம், வெலிங்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம், ஹேக்கில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் கெய்ரோவில் உள்ள இலங்கை தூதரகம் உள்ளிட்ட 7 இலங்கை தூதரகங்கள் இந்த ஒருங்கிணைந்த தளத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. பொது வலைத்தள திட்டமானது எதிர்காலத்தில் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து இலங்கை தூதரகங்களையும் ஒருங்கிணைத்தும் தரப்படுத்தப்பட்டதுமான டிஜிட்டல் தளத்தின் கீழ் கொண்டுவரும் நோக்கத்துடன் பல கட்டங்களாக விரிவுபடுத்தப்பட உள்ளது. அமைச்சின் பொது ராஜதந்திர பிரிவு, பொது நிர்வாக பிரிவு மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆகியவை இலங்கை கணனி அவசரகால ஆயத்த குழு, இலங்கை தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப முகாமை மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஆகியவற்றுடன் இணைந்து ஃப்ரெண்ட்போக்கர் வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனத்தின் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இந்த முன்னெடுப்பை முன்னின்று நடத்தியுள்ளன. புதிதாக தொடங்கப்பட்ட இணையதளமும் பொது வலைத்தளமும் பாதுகாப்பு, நம்பகத்தன்மை, அணுகல்தன்மை மற்றும் பயனர் நட்புத்தன்மை ஆகியவற்றை வலுவான கவனம் செலுத்தி உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த தொடக்கமானது அரசாங்கத்தின் டிஜிட்டல் உருமாற்ற கொள்கைக்கு இணங்க அமைச்சின் டிஜிட்டல் உருமாற்ற பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிவைக்கின்றது. மேலும் நவீனமானது, பாதுகாப்பானது மற்றும் குடிமக்களை மையமாக கொண்டதுமான டிஜிட்டல் தளங்கள் மூலம் பொது சேவை வழங்குதலை வலுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் பரந்த அர்ப்பணிப்பையும் இது பிரதிபலிக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதி செய்யப்படுவதை முன்னிறுத்தி நான் எனது குரலையும் அதிகாரத்தையும் பயன்படுத்துவேன். இறந்தவர்களால் நீதிக்காக குரல் எழுப்ப முடியாது, அவர்களுக்கான அதனை செய்வது உயிருடன் இருப்பவர்களின் கடமையாகும். இவ்வாறு பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் வலியுறுத்தியுள்ளார். 2009 ஆண்டு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு நேற்றுடன் 17 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருக்கும் நிலையில்
இதுகுறித்து உமா குமரன் கருத்து வெளியிட்டுள்ளார். மே 18 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு கூறப்படுகின்றது. இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது இராணுவத்தினரால் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்களை 17 ஆண்டுகளின் பின்னர் இம்முறை நினைவு கூறுகின்றோம். போரில் இருந்து தப்பி பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வலியும் வேதனையும் இப்போது தொடர்கின்றது. இது உலகளாவிய ரீதியில் பரந்து வாழும் புலம்பெயர் தமிழர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கின்றது. குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் உள்ளடங்களாக மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியானது தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட மனிதாபிமான மீறல்களை நினைவு கூட்டுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் கடந்து செல்லும் போது பொறுப்பு கூறலுக்கான எமது குரல்கள் முன்னெப்போதையும் விட மிக வலுவாக ஓங்கி ஒலிக்கின்றன. நிலையான அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு உண்மையையும் நீதியையும் உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாகும். எனினும் இன்னமும் மௌனமும் தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்குமே தொடர்கின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் இத்தகைய மீறல்கள் மீண்டும் நிகழாத அமைதியான எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அதேபோன்று மீறல்களில் இருந்து உயிர் பிழைத்தவர்களின் கதைகள் மௌனமாக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வோம். இறந்தவர்களால் நீதிக்காக குரல் எழுப்ப முடியாது. அவர்களுக்காக அதனை செய்வது உயிருடன் இருப்பவர்களின் கடமை என்று பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் வலியுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் தேசிய அனர்த்த நிவாரண சேவை மையம் நோர்வே ராஜ்யத்தின் நிதியுதவி மற்றும் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் ஐக்கிய நாடுகளின் தன்னார்வ திட்டம் ஆகியவற்றின் ஆதரவுடன் உருவாக்கிய புதிய டிஜிட்டல் நட்டஈடு முகாமைத்துவ அமைப்பு மற்றும் சமூக வினவல் பொறிமுறை நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இது டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவான மிகவும் வெளிப்படையான மற்றும் எளிதில் அணுகக்கூடிய சமூக ஆதரவு சேவைகளை வழங்கும் ஒரு செயல்முறையாகும். இந்த டிஜிட்டல் அமைப்புகளை அமைத்து ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகரவின் பங்கேற்புடன் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. அரசாங்க அதிகாரிகள் மற்றும் இடரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிர்வாக ரீதியிலான சிரமங்களை குறைக்கும் வகையில் இந்த நட்டஈடு முகாமைத்துவ அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் கிராம உத்தியோகத்தர் ஊடாக ஆன்லைன் மூலம் நட்டஈட்டு கோரிக்கைகளை சமர்ப்பிக்க முடியும். அதேபோன்று இன்று சமூக வினவல் பொறிமுறையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பொறிமுறையினூடாக பொதுமக்கள் தங்களது வினவல்களை நேரடியாக தேசிய அனர்த்த நிவாரண சேவை மையத்திற்கு சமர்ப்பிக்க முடியும். இவ்வமைப்பிற்கு வார நாட்களில் முற்பகல் 9 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் இயங்கும் 0716807 என்ற உடனடி தொலைபேசி இலக்கத்தையும் அழைப்பதன் மூலம் அல்லது அதற்குரிய QR குறியீடு ஊடாக வினவல்களை சமர்ப்பிக்கலாம். ஆரம்ப பரிசீலனைக்கு பின்னர் தேவையான நடவடிக்கைகள் மற்றும் தொடர் கண்காணிப்பிற்காக ஒவ்வொரு வினவலிலும் NDRC-இன் தேசிய அல்லது பிராந்திய மட்டத்திலான உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஒவ்வொரு வினவலும் சமர்ப்பிக்கப்படும் போது அதனை சமர்ப்பிப்பவர் ஒரு தனித்துவமான குறியீடு வழங்கப்படும். சமூக வினவல் பொறிக்குரிய QR குறியீடு அல்லது உடனடி தொலைபேசி இலக்கத்தினூடாக இந்த தனித்துவமான குறியீட்டை முன்வைத்து தங்களது வினவல்களின் முன்னேற்ற நிலையை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சின் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ச்சுனாவை இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்று சென்னை தலைமை செயலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியுள்ளார். தமிழக அமைச்சரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பரஸ்பர நல்லுறவு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக தாயகம் மற்றும் தமிழகத்தில் வாழும் தமிழ் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் நல்வாழ்வு, இரு நாட்டு மீனவர்களுக்கிடையே புரிந்துணர்வு மற்றும் அவர்களது பாதுகாப்பு குறித்த விவகாரங்கள், இரு பிராந்தியங்களுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் சமூக ரீதியிலான கூட்டு வளர்ச்சி போன்ற விடயங்கள் தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த சந்திப்பு குறித்து தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ச்சுனா, தமிழ் மக்களின் நல்வாழ்வு மற்றும் வளமான வருங்கால என்ற புள்ளியில் ஆரோக்கியமான உறவில் பயணிப்போம் என்று ஒருவருக்கொருவர் தெரிவித்து மகிழ்ந்தோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் நேற்று போர் வீரர்களை நினைவு கூறும் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்துவதற்கு சென்ற முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு அமைதியற்ற சூழலும் ஏற்பட்டது. நாடாளுமன்றத்திற்கு அருகிலுள்ள ரணவீர நினைவு தூபிக்கு மலரஞ்சலி செலுத்துவதற்காக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச, சிவில் சமூக அறிஞர்கள் மற்றும் கலைஞர்கள் உள்ளிட்ட குழுவினர் நேற்று பிற்பகல் அங்கு வருகை தந்திருந்தனர். இருப்பினும் விமல் வீரவன்ச உள்ளிட்ட குழுவினருக்கு ரணவீர நினைவு தூபிக்கு அருகில் சென்று மலரஞ்சலி செலுத்த பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் அனுமதி வழங்கவில்லை. இதன்போது நிலைமையை கட்டுப்படுத்த முயன்ற போலீசார் அதிகாரியொருவர் 2 நிமிடங்கள் தாருங்கள் கேட்டுவிட்டு செல்கின்றேன் என கூறி உயர் அதிகாரியொருவருக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டார். அந்த அழைப்பின் போது இன்றைய தினம் எவரையும் ரணவீர நினைவு தூபிக்கு அருகில் செல்ல அனுமதிக்க வேண்டாம் என உத்தரவிடப்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்து போலீசாருக்கு விமல் வீரவன்சவின் குழுவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அவ்விடத்தில் பெரும் பதட்டமான சூழ்நிலை உருவாகியிருந்தது. இந்த பாதுகாப்பு பிரிவினரின் தடைகளையும் தள்ளுமுள்ளுகளையும் மீறி விமல் வீரவன்சன் நினைவு தூபியை நோக்கி முன்னேறினார். எனினும் தூபியின் பிரதான பகுதிக்கு சென்று அஞ்சலி செலுத்த போலீசார் இடம் அளிக்காததால் அவர் அதற்கு அருகாமையில் உள்ள தரையில் மலர்களை வைத்து தனது அஞ்சலியை செலுத்தினார். இந்த தள்ளுமுள்ள போராட்டத்தின் போது விமல் வீரவன்ச நிலத்தில் இழுத்து செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தின் போது அங்கு நின்ற இருவரை போலீசார் கைது செய்து அதில் ஒருவருக்கு விலங்கிட்டு போலீஸ் ஜீப் வண்டியில் ஏற்றி செல்ல முயன்றனர். இதன்போது உடனடியாக தலையிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கைது செய்யப்பட்டவர்களுடன் தானும் போலீஸ் ஜீப்பில் ஏறிக்கொண்டார். விமல் வீரவன்சவின் இந்த அதிரடி தலையீட்டை அடுத்து கைது செய்யப்பட்ட இருவரும் போலீசாரினால் உடனடியாக விடுவிக்கப்பட்டனர். இலங்கையின் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை நிலைமை படிப்படியாக தாபிக்கப்பட்டு வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் உடன்படிக்கை ஒன்று எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பளிக்கும் நோக்கில் ஈரான் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதலை தாம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த டிரம்ப், நாளை ஈரான் மீது நடத்தப்படவிருந்த தாக்குதலை மேற்கொள்ள வேண்டாம் என அமெரிக்க ராணுவத்திற்கு நான் அறிவுறுத்தியுள்ளேன். எனினும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடன்படிக்கை ஒன்று எட்ட முடியாவிட்டால் உடனடி அறிவித்தலின் மூலம் ஈரான் மீது முழுமையான பாரிய அளவிலான தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்குமாறு அவர்களுக்கு மேலும் உத்தரவிட்டுள்ளேன் என்று கூறியுள்ளார். ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான உடன்படிக்கையை எட்டுவதற்கு கடுமையான அழுத்தங்களுக்கு உள்ளாகியிருக்கின்றார். இதற்கு முன்னரும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்படிக்கை ஒன்றை மிக அருகில் உள்ளதாக நம்பி வெளியிட்டிருந்ததுடன் உடன்படிக்கை எட்டப்படாவிட்டால் ஈரான் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என இதேபோன்று எச்சரித்திருந்தார். அவரது சமூக ஊடக பதிவின்படி கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இந்த தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துமாறு அவரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். அமெரிக்காவிற்கும் மத்திய கிழக்கும் மற்றும் அதற்கு அப்பால் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கையை இதன் மூலம் எட்ட முடியும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இருப்பினும் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரும் உடன்படிக்கையின் விவரங்களை அவர் வெளியிடவில்லை.